வெல்கம் டு மிடில் கிளாஸ் ட்ரேடர். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நிறைய ப்ராப் ஃபர்ம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய ப்ராப் ஃபர்ம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க திடீர்னு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ரீசெண்டாக நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ ப்ராப் ஃபார்ம்ஸுக்கான வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன். ஸோ வீடியோ 1 நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக இதை பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐ பட்டனில் இருக்க லிங்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதை கண்டினியூஷன் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து ப்ராப் ஃபார்ம்ஸுன்ற போது இப்போ நிறைய ப்ராப் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ப்ராப் ஃபார்ம்ஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அதில் வந்து ட்ரஸ்டபிள் வந்து எப்படி செக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் போய் அந்த அதாவது க்ளோஸ் ஆக போகிற ஒரு ப்ராப் ஃபார்ம்ஸில் போய் பணத்தை போட்டு லாஸ் ஆகிடுறாங்க நிறைய பேர். ஸோ வந்து ப்ராப் ஃபார்ம்ஸ் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அந்த சிஸ்டமை கரெக்டாக எப்படி பிக் பண்ணுறது. ஸோ ப்ரோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் வந்து மேட்ச் பண்ணி சொல்லி கொடுத்தா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கா? ஸோ நான் என்னால் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணி நான் அதை வந்து இது பண்ணிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையும் போய் நீங்கள் தேடி படித்து பார்க்கறதுன்றதுலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். அந்தளவுக்கு இன்றைக்கி யாருக்குமே டைம் இல்லை அப்படின்றது தான் ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ வந்து நானுமே ரொம்ப நாளாக வந்து இந்த இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் ஆனால் என்னென்னா ஒரு ப்ராப் ஃபர்ம்ஸையும் நான் போய் பாஸ் பண்ணும்போதும் சரி, அந்த ப்ராப் ஃபர்ம்ஸை சர்ச் பண்ணும்போதும் நிறைய அது பற்றியான ஸ்டடியை பண்ணுவேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப் ஃபார்ம் வந்து ஓகேவா இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட்டு திங் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இந்த ப்ராப் ஃபார்மில் எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணி ஃபஸ்ட்டு விட்ரானை எடுக்கிறது. ஸோ அந்த விட்ரான் எடுக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி இருக்குமா, இந்த 3 மாதம் 4 மாதம் இந்த கம்பெனி இருக்குமான்றதெல்லாம் நான் வந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லாம் ப்ராப் ஃபார்ம்ஸ் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த கம்பெனியோட பேர் என்ன, ஸோ அது எப்படி வந்து அதோட லிங்க் என்ன அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டை போயிடுவீங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராப் ஃபார்ம்ஸையும் ஒரே இடத்துல வந்து சேர்த்து இது பண்ணுறாங்க. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ராப் ஃபார்ம் எதுன்றதை நம்மளால இதில் ஃபைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு ஃபண்டிங் பீப்புளே இப்போ ஒரு அக்கௌண்ட்டை வாங்குறீங்கன்னா அதை விட இதில் கம்மியாகவே அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்மளால பை பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ வந்து இந்த ப்ராப் ஃபார்மோட ஃபுல் மெர்ஜ் தான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளாக வந்து நான் ஃபாரெக்ஸு சூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 5K அக்கௌண்ட் வேணும் அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது இன்ஸ்டண்ட்டாக வேணுமா, இல்லை 1 ஸ்டெப் எவல்யூஷனாக வேணுமா, இல்லை 2 ஸ்டெப் எவல்யூஷனாக வேணுமா, இல்லை 3 ஸ்டெப் எவல்யூஷனாக வேணுமான்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் வேணும் இல்லைனா 1 ஸ்டெப் அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் நம்ம வாங்கணும்னா இன்னொரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக தருவாங்க நிறைய ப்ராப் ஃபார்ம்ஸில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்ளை டிஸ்கவுண்ட். இந்த அப்ளை டிஸ்கவுண்ட்டை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமா அந்தந்த ப்ராப் ஃபார்ம்ஸில் இருக்கிற டிஸ்கவுண்ட் உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இதில் ஆட் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச் நவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த சர்ச் நவ்வில் எப்படி நம்ம வந்து பார்க்குறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபண்டிங் கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஃபண்டட் பிப் அப்படின்னு ஒரு கம்பெனி சொல்கிறோம். ஃபண்டிங் பிப்னு ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் போய் நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் வாங்கினீங்கனாலே வந்து $59 தான் இந்த ப்ராப் ஃபார்ம் நீங்கள் பை பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே 54.87%, அதாவது பெஸ்ட் ஆஃபரை இவங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி ட்ரஸ்டபிள் கம்பெனியை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது, ஸோ அவங்களோட மெத்தட்ஸ் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸு. ஓகேவா? இங்கே வர டாப் லிஸ்டடில் இருக்கிற கம்பெனிஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ட்ரஸ்ட் பாய்லட் ரேட்டிங் மூலிமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த ட்ரஸ்ட் பாய்லட் ரேட்டிங்கை நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப ட்ரஸ்டபிளான கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா E8 மார்க்கெட்ஸ் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனிலாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், ரைட்? ஸோ வந்து இந்த இடத்துல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் ஈஸியாக வந்து அதை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட 5K ஒன் ஸ்டெப் எவல்யூஷன் வந்து $48 வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்னன்னா ப்ராஃபிட் ஸ்பிளிட்டிங் வந்து 95% ப்ளஸ் 5% போனஸ் ஆன் ஃபர்ஸ்ட் பே அவுட் கொடுக்குறாங்க. 90% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் டார்கெட் வந்து 1:10, அதாவது ஒரே ஒரு ஃபேஸ் நீங்க 1:10 வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து நீங்க 4% பண்ணிக்கலாம். அதாவது வந்து டெய்லி லாஸ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் லாஸ் வந்து 6% வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து டெய்லி டிராப் டவுன் ரீசெட் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் பேஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும், பேலன்ஸ் பேஸ்டுனா என்னது, ஈக்விட்டி பேஸ்ட்னா என்னது அப்படின்றது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆர் ஈக்விட்டி ஹையஸ்ட் அட் இஓடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் பேஸ்டுனா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ப்ராப் ஃபார்ம் வந்து வாங்குறீங்க. இப்போ நான் $5,000 அக்கௌண்ட் வாங்குறேன் அப்படின்னா அதுல 5% வந்து $250 வந்து நீங்க வந்து பர் டேல லாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ இந்த அக்கௌண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து $100 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த $100 இருந்து தான் நீங்க $250, அதாவது உங்க ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து ஈக்விட்டி பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் பேஸ்ன்றது வந்து உங்களோட ஓவரால் கேபிட்டல் நீங்க $250 வந்து லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? இதுல வந்து கமிஷன் பர் லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0. ஆனா நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னா டெக்னாலஜி. இவங்க என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன் ஹவுஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதே மாதிரி ஒயிட் லேபிள் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராஃபிட் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து எவ்வளவு டார்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. அதே மாதிரி இவங்க பே அவுட்ஸ் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா டெய்லி கூட நீங்க பே அவுட் நினைச்சீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்பெனியில பார்க்கும்போது 10 நாளைக்கு ஒரு தாட்டி தான் பே அவுட் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி வீக்லி எவ்ரி டியூஸ்டே தராங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ட்ரஸ்ட் பாய்லட்டோட ரேட்டிங் வந்து ஹையா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ட்ரஸ்ட் பாய்லட் அப்படின்றது வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸுக்கு ரேட் பண்ணி கொடுக்க ஒரு வெப்சைட் இது. ஓகேங்களா? ஸோ இதோட ரேட்டிங் வந்து 4.7 இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குது, இந்த டீட்டெயிலை இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாயலிட்டி பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் மெயினா சொல்ல வந்தேன். ஸோ இந்த லாயலிட்டி பாயிண்ட்ஸ் எதுக்கு ப்ரோ அப்படின்னா, இப்போ நார்மலா நீங்க போய் இந்த கம்பெனியில ஃபண்டட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனில $48 நீங்க கொடுத்து வாங்குனீங்கன்னா இந்த லாயல்ட்டி பாயிண்ட் வந்து கிடைக்காது. இந்த லாயல்ட்டி பாயிண்ட் என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து இந்த 28 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் எடுக்க போறீங்கன்னா அந்த அக்கௌண்ட் எடுக்கும் போது இந்த லாயல்ட்டி பாயிண்ட்ஸை நீங்க பிரைஸா வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பார்த்து இதுல நான் எது பெஸ்ட் கம்பெனின்றதை நான் சூஸ் பண்றேன். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா துபாய் பேஸ்டு கம்பெனியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னும் போது நீங்க இங்க துபாய் பேஸ்டு கம்பெனி எது இருக்கு அப்படின்றத பார்த்து கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க எப்படி பை பண்றது அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இதுல போயிட்டு இந்த லிங்க்குள்ள வந்துட்டு நீங்க சைன் அப்ன்ற பட்டனை கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேஜ் உள்ள நீங்க எந்த அக்கௌண்ட்டை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு கோ டு கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டன்ட்டா வேணுமா, இல்ல வந்து 1 ஸ்டெப் வேணுமா, இல்ல 2 ஸ்டெப் வேணுமான்றதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களோட டிசிஷனை மாற்றணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க உங்களோட டிசிஷனை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 5Kல இருந்து என்ன பண்ணிட்டேன், 10Kக்கு வந்து மாத்திட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க எஸ் ஆட் டு மை அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கொடுத்துட்டு இங்க உங்களோட மெயில் ஐடியை நீங்க கொடுத்தா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியை இங்க நீங்க கொடுத்துட்டு நீங்க வந்து இங்கேயுமே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் இங்க கொடுத்துடுறாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களே வந்து கோடும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இந்த கோடை ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி கண்டினியூ டு செக் அவுட் அப்படின்ற விஷயத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த கோட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துட்டு ப்ராசஸ் டு செக் அவுட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் டு செக் அவுட்ன்ற இதுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்டை வந்து பே பண்ணி அவங்க பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை பே பண்ணி நீங்கள் இங்கே இதுலேருந்து வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதில் பை பண்ணுறதால நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, நம்ம நார்மலாக போய் ஒரு பிளாட்ஃபார்மில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வாங்குற பிளாட்ஃபார்ம் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு லாயலிட்டி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது இன்னொரு ஃபண்டிங் அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா இதுல இருக்கிற லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வச்சு அந்த பிரைஸை வந்து நீங்க டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இருக்கிறதுலே பெஸ்ட் டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட் போய் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட் கோட் போய் என்ன பண்ணுவோம், நெட்ல வந்து சர்ச் பண்ணுவோம். அது எல்லாமே என்டர் பண்ணா தப்புன்னு தான் வரும்.
ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல இருந்து பண்ணிக்கலாம். ஸோ இது பண்றது மூலியமா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க வந்து போய் தேட தேவையில்ல. உங்களுக்கு எது நீடடோ அத செலக்ட் பண்ணி எந்த கம்பெனி பெஸ்ட்டுன்றத நீங்க சூஸ் பண்ணி ஈஸியா நீங்க வந்து இங்க அக்கவுண்ட் வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து வீடியோ நீங்க கேட்டிருந்தீங்க. நான் இந்த வீடியோ வந்து குடுத்துருக்கேன். ஸோ பெட்டரா உங்களுக்கு நாலேட்ஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து என்ன வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க சொல்றேன். ஸோ நெறைய பேர் வந்துட்டு நீங்க வீடியோ பார்க்குறீங்க. பட் ஆனா லைக்ஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட் உங்களுக்கு என்ன இதுல வந்து பிரச்சனை இருந்தாலும், நீங்க ஒரு கமெண்ட குடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ எப்படி குவாலிட்டியா இருந்துச்சா? இல்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா? இல்ல ஏதாவது இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணா தான் நெறைய பீப்பிள்க்கு போய் ரீச் ஆகும் இந்த மாரி விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ நெறைய ஹைடன் திங்ஸ தான் நம்ம வெளியில எடுத்துட்டு வந்துட்டே இருக்கோம் ஒரு நாளுமே. ஸோ அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது என்னோட நோக்கம். ஸோ அந்த நோக்கத்துல நீங்களும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. லைக் நெறைய பேர் பார்க்குறீங்க. பட் ஆனா லைக் பண்ண மாட்றீங்க. ஸோ லைக் பண்ணது மூலியமா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ.